ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு தங்கமே. சவால் என்ற வார்த்தைக்குள்ளேயே வாசல் என்ற வார்த்தை மறைந்து உள்ளது. நீ எதிர்கொள்ளும் சவாலில்தான் உன் எதிர்கால வாசல் உள்ளது தங்கமே. உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த நாள். உனக்கு இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்துள்ளது, இனிய நாளாக விடிந்துள்ளது. புத்தம்பொது வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. ஆம் தங்கமே, உன் சங்கடங்களை தீர்த்து இந்த சங்கடகர சதுர்த்தியில் நல்ல செய்தி தர யாரெல்லாம் உன் வாசல் முன் நிற்கிறோம் என்று பார் தங்கமே. திரும்பவும் பார், யாரெல்லாம் வந்திருக்கிறோம் என்று. ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வந்துள்ளது. உனக்குத்தான் அனைத்து அதிர்ஷ்டமும். இந்த நாள் உனக்கு இனிய நாள் என்பது சொல்வதில் சந்தேகமே இல்லை தங்கமே. என் செல்வமே, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் ஆங்காங்கே கிடந்தாலும், உனக்குள் மனம் தளராத உழைப்பு ஒன்று இருக்குன்னா உன் எண்ணப்படி நீ உயர்வது நிஜம், நிஜமான நிஜம். அளவுக்கு மீறிய பொறுமை கூட ஒரு சில சமயங்களில் தோல்வியில் முடிந்துவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். இதில் தவறேதும் இல்லை செல்வமே. உனக்குன்னு யாரும் இல்லைன்னு கவலைப்படாது. இங்கே இல்லாதவர்களுக்கு அழகான ஒரு உலகம் இருக்குது. காயங்கள் 100 கண்ட பின்னும் சில உறவுகளை உன் மனம் மறப்பதில்லை. உண்மைதானே? ஏன்னா அவர்கள் மீதான உன் அன்பு பொய்யில்லை என்பதால். வருந்தாதே, விரைவில் உன் சங்கடங்கள் அனைத்தும் தீரும். உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த நாள். கொக்கு மேல் காத்திருக்காமல் சில இடங்களில் மக்கு போல் கடந்து விடுவதே புத்திசாலித்தனம் தங்கமே. உன் வெற்றிக்கான நேரத்தை நாங்கள் குறித்து விட்டோம். நீ கலங்கக்கூடாது. ஆனால் அனைவரிடத்திலும் எல்லோரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. உன் தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியணும். உரிமை உண்டு என்று நினைத்தாலும் மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதுதானே சிறந்தது. என் செல்வமே, உன் கலக்கத்தை நாங்கள் அறிவோம். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் நீ விரக்தி அடையக்கூடாது. நீ அவர்களே அதிர்ச்சியும் அடைய அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் அவர்கள் கண்முன் வந்து நிற்பாய். நாங்கள் அதற்கு உறுதி சொல்கிறோம். தங்கமே, நிம்மதியாக இரு என்றுதான் சொல்கிறோம். எதுவும் உன் கையில் இல்லை. அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏதோ ஒரு பொறுப்பும் இருக்கத்தான் செய்யும். எது உன் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று மட்டும் நீ யோசித்து செயல்படு. எல்லோரும் நினைக்கலாம், நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு விரும்பலாம். ஆனால் அதற்கு நல்ல எண்ணங்களை அல்லவா மனதில் விதிக்க வேண்டும் அனைவரும். நீ அறுவடை, உனது அறுவடை நீ விதைக்கும் விதையை பொறுத்துத்தானே இருக்கும். உயர்ந்த எண்ணத்தை வைத்து கொண்டால் தான் உனது வாழ்க்கையை வெற்றி பாதையில் செலுத்த முற்படுவர்கள் கூட என்றுமே வாழ்க்கை அழகான வெற்றிகளை அள்ளி அள்ளி தரும் தங்கமே. வாழ்க்கையை ஒரே ஒரு முறை தானே வாழப் போகிறாய். ஒரே ஒரு முறை தானே வாழப் போகிறாய். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பல 100 மடங்காக அறுவடை செய்வாய். நல்ல செயல்களை விதைச்சிக்கோ, நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கோ. அளவில்லாத மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய். பிறரை வாழ வைத்து வாழ்வாய் தங்கமே. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அழகான விடியலில் உனக்கு நல்ல செய்தி தந்துள்ளோம். வாழப்போகும் ஒருமுறை வாழ்க்கையை எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ பல மடங்காக, பல 100 மடங்காக அறுவடை செய்ய போகிறாய். எனவே நல்ல செயல்களை விதைத்துவிடு, நல்ல எண்ணங்களை விதைத்துவிடு. அளவில்லாத மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய். பிறரை வாழ வைத்து நீ வாழ்வாய். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உன் அப்பா சொல்வதை திரும்ப திரும்ப பல முறை கேள். இதை மனதில் எடுத்துக்கோ தங்கமே. யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை. காலங்களா முடிவு செய்கிறது? இல்லையே. அவர்கள் பேசுகின்ற சொற்கள் தான் முடிவு செய்கிறது. பார்த்து பழகு தங்கமே. பகவென கூட துணிவுடன் எதிர்கொண்டு விடலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நீ ஒருபோதும் நம்பிவிடாதே.
அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், நதி போல் ஓடிக்கொண்டே இரு என்று. அளவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும் பரவாயில்லை, வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. மிக விரைவில் உன்னை புண்ணாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான வேலையை அனைத்தும் நாங்கள் செய்துவிட்டோம். ஒவ்வொரு பிறவிகளும் கடந்துதான் ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடையணும். அந்த பிறவி அந்த ஆன்மாக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். அந்த தருணத்தில் நிறைய சோதனைகளை துன்பங்களை சந்திக்கக்கூடும் தங்கமே. இவைகளை நான் ஏன் உணர்த்துகிறேன் என்றால், நீ என் பிள்ளை, கவலையை விடு. உன் வழியில் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். அளவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் எங்களை வணங்குவதை நீ மறந்ததில்லையே. நாங்கள் இருக்கிறோம் செல்லமே. விதியோ பிறர் செய்த சதியோ நாங்களே கதி என வந்து விட்டாய். உன்னை காப்பது எங்கள் கடமை. இதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதே. சில பிரச்சனைகளை நீதானே கடந்து செல்லணும். இல்லைன்னா அவை உன்னை எங்கேயாவது கடத்தி கொண்டே போய்விடும். நேர்மையான குலம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பு இல்லைதான். உண்மைதான். நேர்மை இங்கு பதில் சொல்லாது, அடிதான் விழச் செய்யும். ஆனால் நிச்சயமாக உன் மனதிற்காக அந்த கடவுளின் பரிசு கிடைக்கும். அது போதும் அல்லவா? நீ நல்லது செய்தால் தப்பாகத்தான் எடை போடுவார்கள். நீ நல்லது செய்து வந்து கொண்டிருப்பாய், ஆனால் நீ யார் பேச்சையோ கேட்டு செய்கின்றாய் என்று சொல்வார்கள். நல்லதை நடக்க விடாமல் தடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ன்ற இந்த சிந்தனை மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும். பொறுப்பு என்பது தன்னாலே வந்துவிடும். லட்சியம் என்று ஒன்று இல்லாதவன் தான் உலகில் ஜெயிக்க தகுதி இல்லாதவன். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை நீயே வருத்தி கொண்டது போதும். உனது நிலையை நினைத்து துக்கம் கொள்கிறாய். இதையெல்லாம் சமாளிக்கலாம் என்று ஒருமுறை நினைக்கிறாய், மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து விடுகிறாய். இருட்டு குணமாக இருக்கிறது உன் மனது. நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. வேண்டாம் செல்லமே. உன்னை நீயே வருத்தி கொண்டு போதும். கண்ணீரை தொட, மனதை ஊக்கப்படுத்து. உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து செயல்படு. நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கண்ட இவர்களுக்காக நீ கவலை கொள்ளக்கூடாது. உன் பிரச்சனை பாதியாகி விடும் தங்கமே. அன்பே உருவான எங்கள் பிள்ளைகளுக்கு நீ உன்னை சுற்றி உள்ளவரிடம் எல்லையில்லாத அன்பினை காட்டுகிறாய். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பைத்தான் நீ காட்டுகிறாய். ஆனால் அவர்களோ அந்த அன்பை உதாசீனப்படுத்தும் போது அல்லது உன்னை ஏமாற்றி செல்லும் போது செய்வதறியாது தவித்து நிற்கிறாய். உன்னை சுற்றி உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதில் குறை சொல்லும் மனிதர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ பயணம் செய். மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறோம் தங்கமே. உனக்கு இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்துள்ளது. இந்த நாள் உனக்கு உற்சாகமான நாளாக இருக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.